சேம் சார். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா, இத்தனை உயிர்கள் போயிருக்கேன்ற அறிவும் கவலையும் இல்லாம இந்த நேரத்துல வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போடுறவனுங்க. அண்ணன் 3 நாளா தூங்கல, சாப்பிடல, பல்லு விளக்கலன்னு சிம்பத்தி கிரியேட் பண்றவனுங்க. இந்த தலைவா பாட்டுக்கும் நீ சிங்கம் தான் பாட்டுக்கும் திருப்பாச்சியில வர சோக பாட்டுக்கும் என்னை வச்சு எடிட் பண்ணி போடுறவனுங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாம இந்த தேவையில்லாத கான்ஸ்பிரசி தியரிஸும் வதந்தியும் பரப்புறவனுங்க. இவனுங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவனுங்களை நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லாட்டி ஆஃபீஸில் இருப்பேன். வந்தீங்கன்னா நானே ஒரு லிஸ்ட் தரேன். முக்கியமாக எங்கள் கட்சி கூட்டத்தில் அந்த மரத்து மேலே ஏறினவனுங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினவனுங்க, புது சொத்துக்கு சேதம் விளைவிச்சவனுங்க, அவனுங்க மேலே கை வைக்காம இருக்காதீங்க. ஒருத்தர் அந்த கமெண்ட்ல குழந்தை போனா இன்னொன்று தளபதி ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னான். அவன் மேலே கையில் காலே வைங்க. சோஷியல் மீடியாவை சார்ந்த ரிட்டார்டுகளே, நமது கட்சியை சார்ந்த இம்பசைல்ஸ்களே, உங்களுக்கு ஏதாவது இந்த சுச்சுவேஷனில் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு பொத்திக்கிட்டு இருங்க. ஏற்கனவே நமது கட்சியை சார்ந்த நிறைய பேர்த்து மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் வேற தற்கொலைத்தனமாக வைலன்ஸை தூண்டுற வகையில் என்னத்தையாவது போட்டு மாட்டி கீட்டி தொலைச்சிடாதீங்க. இருக்கிற பிரச்சனையில் உங்கள் பின்னாடியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறது தான் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய சப்போர்ட்டு. தேங்க்யூ.